இவனை தவிர வேறு யாரும் மகளிரை இவ்வளோ கேவலமாக நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இது ஒரு அசிங்கத்தை பண்ணி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு திருட்டுக்கொழியை வந்து பைக்குள்ளே இல்லை வேட்டிக்குள்ளே விட்டுட்டு பஸ்ஸில் பிரயாணம் பண்ண எப்படி முடிப்பான்? எந்த நேரத்தில் கொக்கரக்கோன்னு சொல்லுமோன்ட்டு அந்த மாதிரி தானே. எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து யாராவது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பாங்களோ, யாராவது ஒரு பொம்பளை செருப்பு தூக்கி அடிப்பாங்களோ, அவனை தான் முதல்ல இவன் டைவர்ஸ் பண்ணால் வந்து மனைவியை டைவர்ஸ் பண்ணக்கூடாது சார். முதல்ல ராஜ்மோகனை தான் டைவர்ஸ் பண்ண இவன் முதல்ல. பேசுகிற பேச்சை பாருங்கள். இவர் திட்டத்தை அறிவிச்சிட்டானா, அந்த அறிவித்த உடனே ஆண்கள்லாம் நம்ம ஏன் பெண்ணாக பிறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, சென்ட்டு, நகை, நட்டு எல்லாம் போட்டுன்னு செல்வ செழிப்பாக இருக்கவங்கிட்ட வந்து சொல்கிறாரு, 6 சிலிண்டர் உங்களுக்கு இலவசமாக தரேன். என்னமோ யானை வந்தது, கொட்டாங்குச்சி எடுத்தேன், அதில் பஞ்சு வச்சேன், சுண்ணாம்பு வச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் சொன்னேன், முட்டை ஒன்று குஞ்சு ஒன்று, முட்டை ஒடிஞ்சிச்சு, அப்படியே இந்த பக்கம் விழுந்துச்சு, வழிக்கு விழுந்துச்சு. கதையா சார் இது? வீரம்னா என்னன்னா தெரியும் உங்களுக்கு? வீரம்னா உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. வீரம்னா ஏன்னா உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ ஒரே மிக்சிங் போல இருக்கு, தெரியல. பொண்டாட்டிகிட்ட கேளு, வீரம்னா என்னன்னு தெரியும். ஈழப்பெண்ணில் அவங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்வழி சேனல் நேயர்களுக்காக மீண்டும் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். என்வழி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், அப்போ தான் நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். எளிதாக உங்களை வந்து வீடியோ வந்து சென்றடையும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. போகலாம் சார். முதல் கேள்வி சார், விஜய் அவர்கள் இன்று மகளிர் தினம் கொண்டாடினார்னு சொல்ல விடுறதை விட அவர் வந்து கொண்டாடுறது மாதிரி சித்தரிச்சாங்க ஒரு கூட்டத்தை சேர்ந்தவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று திரிஷா கூட ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிட்டு வந்தார். இன்றைக்கி மகளிர் தினம் கொண்டாடுறாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன தோணுதுன்னா, இவனை தவிர வேறு யாரும் மகளிரை இவ்வளோ கேவலமாக நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இது ஒரு அசிங்கத்தை பண்ணி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு என்ன தலை குனிஞ்சிக்கிட்டு யாராவது ஒரு மகளிர் விழா நடத்துவாங்களா சார்? ஒரு விழா, மகளிருக்கான ஒரு விழா, அதுவும் அது வந்து 8ஆம் தேதி இன்றைய தினம் நடத்தணும். ஆனால் அவர் நேற்றைய தினம் நடத்துகிறார். சரியா? இப்போ நான் கேட்குறது ஒன்று தான், என்னென்னா, யாராவது நீங்கள் வந்து மகளிர் தினம் நடத்தும் போது முகத்தை தொங்க போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இருப்பாங்களா? சொல்லுங்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம்ல, முகத்தை தொங்க போட்டு ஏதோ இந்த கோழி திருடிட்டு பைக்குள்ளே போட்டு இல்லை வேட்டிக்குள்ளே விட்டுட்டு பஸ்ஸில் பிரயாணம் பண்ண மாதிரி தானே இருக்கிற திருட்டுக்கோழியை வந்து பைக்குள்ளே இல்லை வேட்டிக்குள்ளே விட்டுட்டு பஸ்ஸில் பிரயாணம் பண்ண எப்படி முடிப்பான்? எந்த நேரத்தில் கொக்கரக்கோன்னு சொல்லுமோன்ட்டு அந்த மாதிரி தானே. எங்கேயாவது ஒரு மூலையிலேருந்து யாராவது ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பாங்களோ, யாராவது ஒரு பொம்பளை செருப்பு தூக்கி அடிப்பாங்களோ. இவெல்லாம் வந்து இந்த விழா ஒரு கேடு. அமீர் சொன்ன மாதிரி இந்த விழா ஒரு கேடான்னு கேட்குறேன் நான். மகளிர் தின விழா ஒரு கேடா? நீ பண்ணதுக்கு மகளிர் தினம் விழா நடத்த முடியுமா? முதல்ல அதுக்கான தகுதி இருக்கா? அருகதை இருக்கா? பொண்டாட்டி பிள்ளைகளை ரோட்டில் நிறுத்திட்டு எதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு பொண்டாட்டியை வந்து விரட்டி விட்டுட்டு மகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நீ மகளிர் தினம் கொண்டாடுற. இது எப்படி இருக்கு பாருங்க. நியாயமா இது? யாரா செய்வாங்களா சார்? அம்மாவை ஒதுக்கி வச்சுடுவேன், பொண்டாட்டியை விரட்டிடுவேன், பொண்ணு எப்படி இருக்கிறா, சாப்பிட்டாளா, தூங்கினாலா, ஒன்றும் தெரியாது. நீ வந்து மகளிர் தினம் விழா நடத்துகிற. தகுமான்னு கேட்குறேன், தகுதியான்னு கேட்குறேன். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானக்கேடு எதுவுமே இருக்காது சார். உண்மையிலே சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் மானம் இல்லாத கழகம்னு ஒன்றா பேர் வச்சுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர் உட்காந்துன்னு கூப்பாடு போட்டுன்னு இருக்கலாம். இந்த ராஜ்மோகன், லூஸ் மோகன் ஒருத்தன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை தான் முதல்ல இவன் டைவர்ஸ் பண்ணால் வந்து மனைவியை டைவர்ஸ் பண்ணக்கூடாது சார். முதல்ல ராஜ்மோகனை தான் டைவர்ஸ் பண்ண இவன் முதல்ல. பேசுகிற பேச்சை பாருங்கள். இவர் திட்டத்தை அறிவிச்சிட்டானா, அந்த அறிவித்த உடனே ஆண்கள்லாம் நம்ம ஏன் பெண்ணாக பிறக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்களாம். இவங்க இருக்கிற ஆசையை தீர்த்துக்கிறாங்க. நம்ம பெண்ணாக பிறந்திருந்தால் போதுமே, நம்ம போய் வந்து தளபதி கூடவே படுத்துக்கலாமே கட்டில். அப்படி தான் அவன் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம். அதுதான் அன்றைக்கி அப்படி தான் புசியாக இருந்தால் ஆண் தாயின்றான். இன்றைக்கி என்னன்னா எல்லாரும் வந்து பார்த்தா பெண்ணாக பிறந்துடக்கூடாதான்னு ஏங்குறாங்களாம். எல்லாம் உனக்குள்ள ஆசைடா.
எல்லாம் உனக்குள்ள ஆசை. பாம்பேயில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து படுத்துக்க, யார் வேணான்னா. ஒரு படத்துடைய காமெடி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. விவேக் வந்து ஒரு படத்தில் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார். இப்போ பக்கத்தில் செல்முருகன் உட்காந்துட்டு பேப்பர் காட்டுன்னுவார். சரி பேப்பர் காட்டுன்னு பிள்ளையார் சுவியே காப்பி அடிப்பார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் இதுவே எழுதலையடா, பிள்ளையார் சுவியடா நீ காப்பி அடிப்பேன் சார். ஒருத்தன் அடித்து வைக்கிறான், சொல்கிற பேச்சு ஒரு பக்கத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் அடித்து வைக்கிறான்னு வச்சுக்கிறேன், அதே அடி எது இன்னொரு பக்கத்தில் கொசு அடிச்சு வச்சுன்னா அது கொசு அடிச்சு. ஏதாவது ஒரு பேப்பரை காப்பி அடிக்கணும் சார், ஒரு பேப்பரை காப்பி அடிக்கணும். திமுகவோட பேப்பரும் காப்பி அடிக்கிற, வாக்குறுதிகளும் காப்பி அடிக்கிற, அந்த தேர்தல் அறிக்கையும் காப்பி அடிக்கிற, அதிமுகவது காப்பி அடிக்கிற. பார்த்தீங்களா, நான் புதுசாக கொடுத்துட்டேன்ற பார்க்கும்போது லட்சணம் தெரியுது. திமுகவும் அதிமுக வாடையும் அடிக்குது. அதில் இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிடறானுங்க வார்த்தைகளை. இலவசம்ன்றதுக்கு பதிலாக வந்து கட்டணம் இல்லாமல், இது எப்படி இருக்குது, விலை இல்லாதன்னு சொல்லுவாங்க. இவர் புதுசாக கண்டுபிடிச்சார். எது விலை இல்லான்றதுல கட்டணம் இல்லா. கட்டணம்னா என்ன, விலைனா என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். கட்டணம்னா ஆங்கிலத்தில் ஃபீஸு, விலைக்கு வந்து ரேட்டு. இப்போ புரியுதுங்களா, குழப்பத்தில் இருக்கிறானுங்க. ஏதாவது புதுசாக சொல்லணும். எப்படி இந்த குடிகாரன் சொன்னால் மது விரும்பின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி புதுசாக சொல்லணும். ஒரு வார்த்தை வந்து தெளிவாக தெரியும். என்னென்னு கேட்டால், இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு தமிழில் இப்போ தான் அர்த்தமே தெரியுது. திருமணத்தை கலந்த உறவு. இதை கூட மனைவி மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்ட, நீ சுயமாக தெரியல உனக்கு. பேசுகிறான் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே வந்து இவர் படிக்க, அதை கூட எழுதி படிக்க தான் படிக்கிறான்னு தவிர இந்த ஸ்கூல் பசங்க படிக்க மாட்டாங்க சார். இந்த ஸ்கூல் பசங்களாம் வச்சு படிப்பாங்க பாருங்கள். இந்த கட்டுரை போட்டின்னு ஒன்று நடத்துவாங்க ஸ்கூலில். அப்படியே மலை படிப்பாங்க மிஷின் மாதிரி. அதை உள்ள அந்த அப்படியே படிக்கணுமே என்ற கடமைக்கு படிக்கிற மாதிரி அப்படி தான் இருந்தது. உண்மையிலே உன் அறிவில் உதித்ததாக இருந்தால் நீ இப்படி பேசவே மாட்டேன். பாதி நேரம் அதை பார்ப்ப, பாதி நேரம் நீயே பேச ஆரம்பிச்சுவேன். எல்லாம் காப்பி எழுதி வச்சு அப்படியே படி. அதான் அடித்தான் காப்பிங்கிறது. இது மட்டும் இல்லை, மற்றும் கொசு அடித்தான் காப்பி. சார் வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ்ஸு வேண்டாம். ஏன்னா இவர் கட்சி சேர்ந்த பெண்கள் தான் இப்போ ஒரு சில மாதம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து போராட்டம், ஓசி பஸ் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ண, இது ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இவர் ஓசி பஸ் கிடையாது, வார்த்தை தான் வேற, இலவசம் கிடையாது, கட்டணம் இல்லாமல். எப்படி தெரியுமா இருக்குது, 60 வயதுக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க இலவசமாக போகலான்றாரு. அங்கே ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டு பெரிய நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு இதில் உங்களுக்கு தெரியுமா சார், எவ்வளோ பேர் செட்டில்மெண்ட் கிடைக்காம இருக்காங்க டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயி, தெரியுமா எவ்வளோ எம்ப்ளாயி செட்டில்மெண்ட் கிடைக்காம இருக்கு. சார் எங்கள் அப்பாவும் டிரான்ஸ்போர்ட் தான், அதுதான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார். எங்கள் மாமனாரும் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சவர் தான் சார், பட்டுக்கோட்டை அடைக்கிறீங்கள. பேசுகிறான் பேச்சு, எவ்வளோ பேர் செட்டில்மெண்ட் கிடைக்காம வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ஈக்குவல் பென்ஷன் கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதுவுமே தெரியாமல் ஒரு நேரம் வந்தார். கன்னியாகுமரியிலேருந்து நான் சென்னை வரைக்கும் இலவசமாக பஸ் கொடுக்குறேன். எப்படி முடியும்? சரி, எல்லா திட்டத்துக்கும் ஃபண்டு எங்கே இருக்குது, எங்கேருந்து வரும் ஃபண்டு தெரியாது. இப்போ புரியுதுங்களா, எல்லாம் தருதலத்தனம் சார். அவர் தான் உச்சத்தை விட்டு இருக்காருல்ல சார், அந்த 300. ஆமாம், உச்சத்தை விட்டு தான் பார்த்தீங்களா, பிச்சை எடுத்து. அப்புறம் சார் ஏதாவது சொல்லிட போகிறேன் சார், அப்புறம் நீங்கள் வேறு டென்ஷன் ஆகாதீங்க. உச்சத்தை விட்ட பிச்சை எடுக்க விட்டுக்கிறான்ற குடும்பத்தை உச்சத்தை விட்டு வந்துட்டாரான். இதே கதையை சொல்ல வெறுப்பாக இருக்கு எனக்கு திருப்பி. அப்புறம் சீமான் பேசுகிற மாதிரி தான் ஆகிடும், அப்புறம் வெறியாயிடுவேன் நான். உண்மையில தான் பின்ன உச்சத்தை விட்டு வந்தேன். பிச்சை எடுக்க விட்டுருக்கான் குடும்பத்தை வந்து பார்த்தோம், பொண்டாட்டி வந்து கதற சூழல் இருக்குது இன்றைக்கி. இவர் உச்சத்தை விட்டு வந்துட்டார், இதே சொல்லிட்டுருக்கானுங்க சார். 1000 ரூபா பிச்சை காசுன்னாங்க, இப்போ 5000 ரூபா வாங்கினேன்னு எங்கள் அம்மாவே அடிச்சுட்டு வந்தேன் நானுங்க. ஆமாம், இப்போ இவர் 2500 ரூபா மாதம். இப்போ புரியுதுங்களா, அவங்களுக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் இன்னும் முடிவுக்கு வரல. யார் தொண்டனும் தலைவனுமே முடிவுக்கு வரல. ஒரு தருதலை ஒன்று சொல்லிச்சுல்ல, 5000 ரூபா கொடுத்தாங்க, அடிச்சுட்டு வந்தேன் எங்கள் அம்மாவேன்னு சொல்லிச்சு. பார்த்தீங்கல்ல, இப்போ 2000 ரூபாய்க்கு என்ன செய்வான், யார் அடிப்பான்? இதை மட்டும் போய் வாங்கிக்கன்னு சொல்லுவானா? அது மொத்தம் என்ன, தலைவனுக்கு தொடர்பு ஏதோ ஒன்று. அது ஒரு அரசியல் கட்சியாக சார், இது கட்சியாகவும் இல்லை, கம்பெனியாகவும் இல்லை, ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ரகடு கும்பல் சார். அது அவ்வளோதான், ஒரு ரகடு கும்பல். தலைவனும் ரகடு, ரெண்டாம் கட்ட அந்த நிர்வாகிகளும் ரகடு, தொண்டர்களும் ரகடு, பொம்பளைங்களும் ரகடு. பார்த்தீங்களா பொம்பளைங்க, பார்த்தீங்களா சார் ஃப்ளேவரு, பார்த்தீங்களா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு புடவை, சென்ட்டு, நகை, நட்டு எல்லாம் போட்டுன்னு
செல்வ செழிப்பாக இருக்கவங்கிட்ட வந்து சொல்கிறாரு 6 சிலிண்டர் உங்களுக்கு இலவசமாக தரேன். எவ்வளோ? 6 சிலிண்டர் இலவசம். உங்களுக்கெல்லாம் நான் 2500 தரேன். அந்த 2500 ரூபா அவங்களுக்கு அந்த வந்திருந்த பொம்பளைங்களுக்கு லிப்ஸ்டிக் அடிக்கவும் மைக்குமே சரியாக போயிடும். அப்படி தான் இருந்தது. நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு கூட்டத்தோட பெண்களுக்கு வேணால் அது கரெக்டாக இருக்கும். அதுதான் சார் நான் சொல்கிறேன்ல. வந்திருந்த பொம்பளைங்க யாராவது ஏழைகளை பார்த்தீங்களா சார்? ஒருத்தர் சொல்லுங்கள் சார். நீங்களாம் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ரவுண்ட் பண்ணியாவது காட்டுங்க வீடியோவில். பாருங்கள், இவங்க ரொம்ப புவர் ஃபேமிலி காட்டுங்க. எல்லாம் வந்தது அத்தனை சொந்த பந்தம் சார். அதுவும் குறிப்பாக ஒரு ஃப்ரண்ட் ரோவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. அது அப்படியே ராஜ்மோகன் வந்து அப்படியே வந்து பொம்பளை வேஷம் போட்டால் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருந்துச்சு. எடுத்து பாருங்கள் வேணா. அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எல்லாம் சொந்தக்காரங்களும் பந்தக்காரங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான். புஷியான சைட்லேருந்து ஒரு 50 பேர் 100 பேர், ஒவ்வொருத்தர் பேர்லையும் லைலா மணி வந்து ஒரு 50 பேர் 100 பேர் எல்லாம் வந்து சொந்த பந்தங்களை வர வச்சுட்டானுங்க. கூட்டம் வரல. இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, அழைத்து வரப்பட்ட கூட்டம் கூட கிடையாது. இது இழுத்து வரப்பட்ட கூட்டம். அப்படி தான் இருக்குது. அட வாங்கம்மா, நீங்கள் தலைவர் வந்து பார்த்துட்டு போங்கம்மா. எங்கள் தலைவர் கண்ணைப்பார், என் தலைவர் காதைப்பார், என் தலைவர் வாயப்பாய், மூக்கப்பார், தலையப்பார், டோப்பா வைப்பார். டோப்பா இல்லாத விஜய் நீங்கள் பார்க்குறீங்க, வாங்க கூட்டம் வந்து காட்டுறேன் வாங்க. அப்படி தான் கூட்டம் வந்திருப்பான். பாருங்கள், அந்த கூட்டத்தை பாருங்கள் சார். யாராவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய அந்த வண்ணத்தை பாருங்கள் சார், ஃப்ளேவர் பாருங்கள் சார். யாராவது ஏழைங்க இருக்காங்களா சார்? யாராவது விவசாயிங்க இருக்காங்களா சார்? இல்லை யாராவது கூலியாள் இருக்காங்களா சார்? யாராவது மூட்டத்துக்குறவங்க இருக்காங்களா சார்? யாராவது வண்டி இருக்கிறவங்க இருக்காங்களா சார்? சொல்லுங்கள் சார். ஏதாவது கம்பெனியில் வேலை செய்கிறவங்க இருக்காங்களா சார்? பெண்களை சொல்லுங்கள். எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி பெண்கள் யாராவது இருக்காங்க சார்? அங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை இட்லி கடை போட்ட பெண்கள் யாராவது இருக்கிறாங்களா சார்? டிஃபன் கடை தள்ளு வண்டி நடத்துகிற பொம்பளைங்க யாராவது இருக்கிறாங்களா சார்? எந்த வசனத்தை எங்கடா பேசுறது? வசனம் பேசுறது யாராவது இருக்காங்களா? எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தங்கம், 1 கிலோ தங்கம், 2 கிலோ தங்கம், பட்டு புடவை, லிப்ஸ்டிக்கு. சொல்லுங்க, நீ கொடுக்குற என்ன கொடுக்குற? யோசிச்சு பார்த்தீங்களா? வாட்ச் எவ்வளோ தெரியுமா சார்? ஒரு வாட்ச் தெரியுமா? ரேட் தெரியுமா சார்? தெரியுமா? வாட்சோட ரேட் தெரியுமா சார்? அவர் கொடுத்த வாட்செலாம் ஒன்று 2 கோடி சார். 2 கோடி ரூபாய் ஒரு வாட்ச்சு. கொடுக்குற லட்சம் பாருங்க. 2000 ரூபா வாட்ச்சு கொடுக்குற. அந்த வாட்சை முதல்ல வாங்கி எப்படி கையில் மாட்டணும்னு தெரியல, அதுக்கு சிக்கி தவிக்கிற. சரி, அது ஒரு பக்கம் போட்டோம். வேறு பொருளே கிடையாதா? எவ்வளோ காலத்துக்குலாம் பொம்பளைங்களுக்கு இந்த வாட்ச்சு, வந்து வைர நெக்லஸ்ஸு இதே கொடுத்துட்ருப்பீங்க. நீ வைர நெக்லஸ் தான் இங்கே கொடுக்கல, வெறும் 2000 ரூபா வாட்ச்சு தான் கொடுக்குற. அதெல்லாம் நீ வேறு யாருன்னா கொடுப்ப? நடிகைகளுக்கு வைர நெக்லஸ்ஸு. நீ எத்தனை நடிகைகளுக்கு வைர நெக்லஸ் கொடுத்தது உங்கள் அப்பனை கேட்டான்னு தெரியும். ஏன்னா அவர் தான் கணக்கு எழுதுந்து. நான் கேட்குறது என்னென்னா, புஸ்தகத்தை கொடுக்குற, வந்து வாட்சி கொடுக்குற, ஏன் நீங்கள் வந்து வேலு நாச்சியாருடைய வந்து ஒரு ஸ்டாச்சு ஏன் கொடுத்துருக்கூடாது? நான் கேட்குறேன். நல்ல ஒரு வெண்கல சில ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட ஒரு 10,000 ரூபா ஆகட்டையா, ஒரு தலைக்கு 10,000, ஒரு 20 பொம்பளைங்க இருந்தாங்களா மேலே, 2 லட்சம் போட்டேன் கொடுத்தா என்ன? வேலு நாச்சியார் ஸ்டாச்சர் கடைசி வரைக்கும் சொல்லுவாங்களே பெருமையா, இது யார் தெரியுமா கொடுத்தது? எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கொடுத்தாரு. ஏன்னா எப்படி நீ முதலமைச்சர் ஆகிட்டு தானே கனவுல இருக்கிற, அப்படி சொல்லுவாங்கள்ல, எங்கள் முன்னாள் முதலமைச்சர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்ட மாதிரி கனவுல இருக்கிறல்ல, அதுக்காக சொல்ல சந்தோஷப்படவில்லை, அதுக்காக சொல்கிறேன். எதை கொடுக்கணும்னு தெரியுதா சார்? பேசுகிற அங்கே வந்து கதை மறுபடியும் கதை சொல்கிற கன்றாவி கதை. அது என்ன கதைனே தெரில சார். தயவுசெய்து நீங்களாக சொல்லுங்கள், அது என்ன கதை? அது எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு புரியல. எனக்கு என்ன கதை அது? என்னமோ யானை வந்தது, கொட்டாங்குச்சி எடுத்தேன், அதில் பஞ்சு வச்சேன், சுண்ணாம்பு வச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரு பையன் சொன்னானே, முட்டை ஒன்று குஞ்சு ஒன்று, முட்டை ஒழிஞ்சிச்சு, அப்படியே இந்த பக்கம் ஒழிஞ்சிச்சு, வழிக்கு ஒழிஞ்சிச்சு. கதையா சார் இது? எவ்வளோ கதை இருக்குது தெரியுமா ஆனந்த் சார்? எவ்வளோ கதை இருக்குது. தமிழர்களுடைய வீர வரலாறு எவ்வளோ இருக்குடா. நீ மகளிர் தினத்தில் வந்து பேசுகிற 2 பெண் கொள்கை தலைவர் இருக்கிறாங்க சார். இன்னும் பேசணும். நீ வேலு நாச்சியார் கதையை எடுத்து பேசணுமா வேணாமா சார்? அவங்களுடைய வரலாறு எடுத்து பேசணுமா வேணாமா? 66 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க சார் அவங்க. உங்களுக்கு 56 52. அதுதான் சார். வேலு நாச்சியார் வந்து கணவனை இழந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து போராடி 10 ஆண்டு காலம் வந்து சிவகங்கையை வந்து ஆண்டவங்க. கொஞ்சமாச்சும் இருக்கா சார்? இப்படியா வந்து தற்குறித்தனமாக இருப்பீங்க? நான் கேட்குறேன். அதில் படையில் இன்னொன்று தெரியும், இன்னொரு கிளை கதையே இருக்குது. அதில் குயிலின்னு ஒரு தளபதி, வீரமங்கை வேலுநாச்சியாரோட அவங்க தளபதி, அவங்க குயிலி
உடம்பு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வெடிகளை வந்து கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரனுடைய உள்ள கோட்டைக்குள்ளே உள்ள நுழைஞ்சி ஆயுத கடங்களை போயிட்டு தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்திக்கிட்டு பிளாஸ்ட் பண்ணுவாங்க. தெரியுமா அந்த வரலாறு? உயிரை தியாகம் பண்ண வீரமங்கை வரலாறு தெரியுமா? தெரியாது. நீ பிளாஸ்ட் இது இந்த பிளாஸ்ட், இவர் ஜனநாயகில் பிளாஸ்ட், உனக்கு இந்த பிளாஸ்ட் தான் தெரியும். குயிலி கதை உனக்கு எங்கே தெரியும்? கேட்டால் இந்த குயிலிக்கிட்ட போயிடுவேன். எந்த குயிலி? நிலா அது வானத்து மேலே பலானது ஓடுது கீழே, அந்த குயிலிக்கிட்ட போயிடுவேன். உனக்கு அந்த குயிலி தான் தெரியும். உனக்கு ஆத்தாடி காத்தாடி இது அது என்ன பாட்டு சார்? ஆத்தாடி பாவாடை காத்தாடை, அது அந்த குயிலியை தெரியும். ஏன்னா இவன் டேஸ்ட் அப்படி தானே சார். இவனுக்கு போய் வீரமங்கை வேலுநாச்சியாரையும் அவங்க தளபதி குயிலியெல்லாம் பற்றி கேட்டால் எப்படி சார் தெரியும்? சரி, அட்லீஸ்ட் வீரத்தை தான் பேசலை, தியாகத்தையாவது பேசலாம்ல. அஞ்சலி அம்மாளுடைய வாழ்க்கையாவது பேசியிருக்கலாம்ல. கொள்கை தலைவர் வச்சிருக்கிற தொட கூட இல்லை சார். மகளிர் தின விழாவில் தன் கொள்கை தலைவராக 2 பெண்கள் இருக்கிறாங்க, தொட கூட இல்லை. நீ அவங்கள பற்றி பேசவே இல்லை, ஒரு லைன் கூட பேசவே இல்லை. என்னடா மகளிர் தின கொண்டாட்டம்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். பேசியிருந்தால சார், இதை விட எப்போ பேசுவ நீ? வீரமங்கை வேலுநாச்சியார் படத்தை வச்சுட்ட, ஏன்னா ஜாதி ஓட்டு வேணும்ன்ட்டு. ஏன் உன் பார்வை அப்படி தெரியுது? இவங்களாம் ஜாதி தலைவர்கள். அம்பேத்கர் ஓட்டு படத்தை வச்சுட்டாக்கா தலித்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. காமராஜ் படத்தை நாடார்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அஞ்சலி வச்சா வன்னியர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. இதுக்காக கொண்டு வந்தது தான் வரலாறு. நீ பேசுவோம்மா இந்த சந்தர்ப்பத்தில் பேசணும்னா அவரை எப்போ பேசுவேன் சொல்லு, எப்போ பேசுவேன்? வீரம்னா என்னன்னா தெரியும் உங்களுக்கு? வீரம்னா உன் பொண்டாட்டிகிட்ட கேளு. வீரம்னா ஏன்னா உனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ ஒரே மிக்சிங் போல இருக்கு, தெரியல. பொண்டாட்டிகிட்ட கேளு, வீரம்னா என்னன்னு தெரியும். ஈழப்பெண்ணில் அவங்க ஈழத்தமிழ்ச்சியில் வீரம்னா என்னன்னு உன் பொண்டாட்டிகிட்ட கேளு, இல்லை உன் மகன்கிட்ட கேளு. பிடிச்சாம்பார் சட்டையை, பிடிச்சாம்பார் ஜெகதீஷ் சட்டையை, எங்கள் குடும்பத்தையே பாழாக்கிட்டேன். எல்லாம் ஒரு ஆள் குருவி கூடு மாதிரி குடும்பத்தை வச்சுட்டு நீயே சுற்றியை வச்சு ஓங்கி சமட்டி வச்சு ஓங்கி அடிச்சுட்டு குருவி கூட உடச்சிட்டு சீன் போட்டுன்னு இருக்க மகளிர் வச்சு எல்லாம் பாருங்கள். ஒன்று கூட எல்லாம் தருதலை மாதிரி ஆடுதுங்க, குதிக்குதுங்க. அப்படியே எந்த கட்சியிலடா அப்படி இருக்கிறாங்க? கேவலமாலாம் உங்களுக்கு. ஒரு தலைவன் பேசினா கட்டுப்பாட உட்காந்து கேட்கணும், தலைவர் ஏதோ பேசுகிறாருன்னு. சீமான் கூட்டத்தில் பார்க்க முடியுமா அந்த மாதிரி? இல்லை திமுக கூட்டத்தில் பார்க்க முடியுமா அந்த மாதிரி? அண்ணா திமுக பார்க்க முடியுமா அந்த மாதிரி? வேறு எந்த கட்சியில் இந்த மாதிரி கேவலம் இருக்குது? எகிரி எகிரி குதிக்கிறது. எதுக்கு குதிக்கிறீங்க? இது பெருமையா உனக்கு? அசிங்கமா இல்லை? உன் லட்சணத்தை தான் பார்த்தோம்ல, அதான் சமுத்திரக்கணி பேசுறது ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு பார்த்தல. ஒரு லைன், ஒரு வார்த்தை, ஒரு சொல், 4 சவுத்துக்களை வச்சுக்கிறோம். இதை நீ பொதுவெளிக்கு அசிங்கப்படுத்தலாமா? நீ பழிவாங்க. யாரை பழிவாங்கிற? நீ மனைவியை போய் பழிவாங்குவ நீ? 24 வருஷம் எப்படா வாழ்ந்து நீ? அசிங்கமா இல்லை? 24 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையாக இருந்தால் நீ இதை பண்ணுவியா? நீ ஐட்டம்னு போடுற. ஐட்டமா சார்? மனைவி போய் ஐட்டம்னு போட்ட எவனா இருப்பானா? தற்கொலைகளை வச்சு நீ ஐட்டம்னு போட சொல்கிற. கண்டிச்சா ஒரு வார்த்தை? அறிக்கையாவது விட்டியா? இல்லை. இப்போ புரியுதுங்களா? திட்டமிட்டு இவன் தான் பண்ண சொன்னதே. ஆனால் தான் சொல்லு, ஹர்ட் பண்ண. நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்க. நான் வந்து என்னுடைய ஹர்ட்டை நான் பார்த்துக்கிறேன். அது ஒரு வில்லத்தனம் இருக்குது தெரியுங்களா? அது கர்வித்தனம் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். மிரட்டுறது அது, புரியுதுங்களா? மேடையிலே மிரட்டல் தான் அது. நான் பார்த்துக்கிறேன் என்ன அர்த்தம்? விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துப்பேன்? வெக்கமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது என்ன சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப பெண்ணை இழந்துட்டு கண்ட கழுதிகளோட சுற்று, தாய்க்கிழவி எழுந்துட்டு நாய்க்கிழவியோட சுற்றுற ஒரே ஆள், ஒரே ஜென்மம் இவன் தானே சார். ஓப்பனாக சொல்கிறேன். தாய்க்கிழவியை இழந்து நாய்க்கிழவியோட சுற்றுற ஒரே ஆள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம் சார். பொறுத்திருந்து பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார்.